வறுமை நீங்கி செல்வவளம் பெருக சந்திர பகவானை இப்படி வழிபடுங்கள். அமாவாசை முடிந்து 3வது நாள் சந்திர தரிசனம் என்பது வழிபாட்டில் மிக மிக முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. காரணம், இந்த பிறை நிலவு சிவபெருமானின் தலையில் இடம்பெற்றிருப்பதால் தான். இந்த பிறை நிலவை பார்த்தால் ஈசனையே பார்த்ததாக தான் அர்த்தம். அன்றைய தினத்தில் சந்திர பகவானை வணங்கினால் அந்த ஈசனையே தரிசித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். 3ஆம் பிறை தரிசனம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும். ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் நாள் 3ஆம் பிறை நாளாகும். அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை. ஆனால் 3ஆம் நாளான த்விதியை திதியில் தெரியும் நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். சிவன் சூடிய பிறை சந்திரன். 3ஆம் பிறை தரிசனம் வெறும் சந்திர தரிசனம் அல்ல, அந்த சிவபெருமானின் ஒரு பகுதியை நாம் தரிசிக்கும் பாக்கியம் பெறுகிறோம். இந்த சந்திர தரிசனம் கிட்டும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நம அல்லது ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரா போற்றி என்று இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் மனம் அமைதியடையும். அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலையை அடையலாம். தொடர்ந்து 3ஆம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மனவியாதிகளே வராது. செல்வவளம் பெருகும், தேவைகள் யாவும் பூர்த்தி